அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. ரொம்பவும் அற்புதமான வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய ஏஞ்சல் டே 24/12/2024 டிசம்பர். இந்த ஆண்டின் கடைசி மற்றும் மிகப்பெரிய இந்த ஒரு கூட்டுத்தொகை இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாளுங்க. ரொம்பவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது, கேட்டதை அனைத்தையும் கொடுக்கக்கூடியது, ஒரு மேஜிக் நாள்னு கூட சொல்லலாம். நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 6 கோடி கேட்டாலும் பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய எப்பேற்பட்ட நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் 6 நாளில் நிறைவேறும். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கைமேல் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி, அதாவது நம்ம சேனலில் சொல்கிற மிராக்கல் நம்பர், மந்திரங்கள், அதே போல் சுவிட்ச் வேர்டு சொல்லி உங்களுக்கு ஏதாவது மிராக்கள் நடந்திருந்தால் அதை நம்ம சேனல் கீழே கமெண்ட்டில் கொடுங்கன்னு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதை அவங்க செஞ்சதின் மூலமாக அவங்களுக்கு 5 லட்சம் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நம்பிக்கையோடு, அதாவது உங்கள் மேலேயும் உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வச்சு பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பிரபஞ்சம் தரும். முழுக்க நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எண்களுக்கும் நமக்கும் அதீத தொடர்பு உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு விஷயமும் எண்கள் இல்லாமல் நம்மளால செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு எண்களோட ஆதிக்கம் நம் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. இந்த எண்களுக்கு பணத்தையும் செல்வத்தையும் நம் நினைத்ததையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த எண்களுக்கு உண்டு. அதுவும் பர்டிகுலராக சில நாட்கள் இருக்கும், ஏஞ்சல் டேன்னு சொல்லுவோம். அதுதான் நாளைய நாளில் ரொம்ப அற்புதமான நாள். அதாவது 666 அப்படின்ற நம்பரும் இணைது 88 அப்படின்ற நம்பரும் இதில் இருக்குது. இந்த 2 நம்பருமே பணத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நம்பர். இந்த 2 நம்பரும் இணைவது மட்டும் கிடையாதுங்க. டேட்டு பாருங்கள், 24/12/2024. முதல்லையும் 24 வருது, கடைசியிலையும் 24 வருது. அதுவுமே சிறப்பான ஒரு நம்பர். இப்போ 666 எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டேட்டு 24/12/2024. இந்த 24 கூட்டினீங்கனாலும் 6 வரும், கடைசியில் இருக்கக்கூடிய 24 கூட்டினாலும் 6 வரும். அதே போல் 24/12/2024 இந்த மொத்த நம்பரையும் கூட்டினீங்கன்னா 15 வரும். அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். மொத்தத்தில் இந்த நாளில் 6 என்ற சேர்க்கை 3 முறை இருக்குது. அதே போல் 88 எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 இந்த வருஷத்தை கூட்டினீங்கன்னா 8 வரும். இந்த 4 கூட்டுங்க, 24/12/2024 ஒவ்வொரு நம்பராக கூட்டும்போது அது 17 வரும். 17 1 + 7 = 8. 2 முறை 8 வருது, 3 முறை 6 வருது. ரொம்பவும் அற்புதமான நாள். என்ன கேட்குறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சித்தியாக்கி கொடுக்கும். நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் கொடுக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் பணம் வேணும் அப்படின்னாலும் பணத்திற்காகவும் நீங்கள் செய்யலாம். அதே போல் உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும்னாலும் நீங்கள் செய்யலாம். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளேயும் நீங்கள் இதை பண்ணலாம். சப்போஸ் காலையில் பண்ண முடியாதவங்க மாலை நேரத்தில் 6லேருந்து 8 மணி வரைக்கும் இதை நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் இந்த 2 நேரமும் உங்களுக்கு தோதா இல்லை பண்ண முடியலனா, நாளைக்கு முழுவதுமே இந்த ஏஞ்சல் டே இருக்கிறதுனால நாளைக்கு 12 மணி வரைக்குமே இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் தேவைப்படுங்க. ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, ப்ளூ கலர் பென்னு, பிளாக்கை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த 3 பென்னில் எந்த பென் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி எப்போதுமே அமைதியான இடத்துல தான் உட்காந்து எந்த ஒரு ஸ்பெல்லையும் நம்ம பண்ணணும். டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல், ஏன்னா உங்களுடைய மனசு ஒருநிலைப்படுத்தி இதை செய்யும்போது தான் கண்டிப்பாக பிரபஞ்சத்தோட நம்மளுடைய கோரிக்கையை சேர்க்க முடியும். அதனால் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க.
முருகப்பெருமானுக்கு நம்ம வரைவோம்ல, அதே போல் 6 முக்கோணம் வர மாதிரி ஸ்டார் வரைஞ்சிக்கணும். 6 நட்சத்திரம் வரைஞ்சிக்கிறீங்க. ஒரு கேப் விட்டுட்டு 6 நட்சத்திரம் நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க, ஸ்டார் வரைஞ்சிக்கிறீங்க. அதுக்கு நடுவில் உங்களுடைய விருப்பம் என்னவோ ஒரே விருப்பத்தை 6 முறை எழுதலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வேண்டும், 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை நீங்கள் அந்த ஸ்டாருக்கு நடுவில் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை அதுக்கு நடுவில் எழுதலாம். 6 வேண்டுதலையும் எழுதலாம், இல்லை ஒரே வேண்டுதலை 6 முறையும் அந்த ஸ்டாருக்கு நடுவில் நீங்கள் எழுதிடுறீங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார் வரைஞ்சிருக்கீங்க, அந்த கார்னர் பகுதி இருக்குது பாருங்கள், அதில் அந்த கார்னரை ஒட்டி இந்த நம்பர், அதாவது 66688 66688. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே போல் நீங்கள் அந்த ஸ்டாரு அந்த 6 முறை வரும் பாருங்கள் கார்னரு, அந்த கார்னரில் இந்த நம்பரை எழுதுங்க. நீங்கள் இந்த நம்பரை எழுதும்போது அந்த ஸ்டாருக்குள்ளே என்ன விஷயத்தை நீங்கள் நினச்சி எழுதிருக்கீங்களோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை எழுதுங்க. இதே போல் 6 ஸ்டார்லேயுமே இந்த நம்பரை எழுதிடுங்க. இப்படி எழுதிட்டு உங்களுடைய 2 கையிலையும் அந்த பேப்பரை வச்சு மனதார, அதாவது அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இவங்க 3 பேருக்குமே நன்றியை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேப்பரில் கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் சீனி, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா உருண்டை வெல்லம் எது இருக்கோ அதை நீங்கள் அதில் பொடி பண்ணி, அந்த அரிசியையும் இந்த வெல்லத்தையும் பொடி பண்ணி அந்த பேப்பரில் வச்சு அதை ஒரு பொட்டலம் போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் ஏதாவது ஒரு தெய்வ விருட்சம் இல்லை வேறு ஏதாவது மரம் இருந்தால் அந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு இந்த பொட்டலத்தை வச்சு நீங்கள் மண்ணால் மூடிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக 6 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும், நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கணும், நல்ல ஒரு 2025 செல்வ செழிப்போட லக்ஸரி லைஃபோடு வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி, இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் அந்த அரிசியை போட்டுக்கோங்க. அதை நல்லா பரப்பிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்கள், கட்டை விரலுக்கும் பக்கத்தில் இருக்கிற விரலால் அந்த அரிசியில் நீங்கள் 15 முறை 8 போடணும். சும்மா விரலாலே அந்த நம்ம கோலம் போடுற மாதிரி அந்த அரிசியில் 8 அப்படியே வரைஞ்சிட்டே இருங்க. 8ன்றது இன்ஃபினிட்டிவ் சிம்பிளாக தான் நீங்கள் வரைகிறீங்க. என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த அரிசியில் உங்கள் கையால் 8ன்றதை 15 முறை 8 8, அதாவது இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வெறுமனே கையால் அந்த அரிசியில் வரைஞ்சி அரிசியை கையில் வச்சுட்டு மனதார பிரபஞ்சத்திடமும் உங்கள் குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2025 முழுவதும் நல்ல பண வரவோட செல்வ செழிப்போட நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் எனக்கு ஏற்படுறதுக்கு உதவி புரிந்த குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி நன்றின்னு 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் கையால் நீங்கள் அந்த 8 போட்டிங்க பாருங்கள், அந்த அரிசியை நீங்கள் சமைக்கக்கூடிய அரிசியில் கலந்துடுங்க. அவ்வளோதான். அதை டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்லாம், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மறக்காமல் இன்றைக்கி சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் கேட்டதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைஞ்சிருக்கு. மிகவும் எளிமையானது தான். நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக செய்யலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.